துயர் நீக்கும் மருத்துவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே. எல்லாம் மெடிக்கல் இதுலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ டாக்டர்ஸ்னால் செய்ய முடிஞ்சது கொஞ்சம் தான் இல்லையா. தே கேனாட் சேவ் லைஃப்ஸ். தே கேன் டூ வாட் தே கேன் டூ, அவ்வளோதான். பட் சேவிங் லைஃப் வந்து ஆண்டவர் மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட வலி வேதனை எல்லாத்தையும் மாற்றி, நாட் ஓன்லி ஃபிசிக்கலி மென்டலி, நமக்கு ஸ்பிரிச்சுவல் என்ன தேவைகள் இருக்கோ, நமக்கு எங்கே வலி இருக்கோ, மனசு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக they'll be very good, but mentally they'll be completely broken, shattered. I was reading one ஒரு உண்மை இன்சிடெண்ட். I was reading about one lady. ஒரு லேடி வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போய் அவள் எது கையிட்டு செஞ்சாலும் அது வந்து அவளுக்கு வந்து அது வாய்க்கலை, அது சரியாக நடக்கலை. எதுனாலும் எவ்ரிவேர் ஷி வாஸ் ஃபேஸிங் எ ஃபெயிலியர். எங்கே போனாலும் அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரில. அவளுக்கு கிறிஸ்துவ பற்றி தெரியாது, சர்ச் கோயிங் தான், பட் நேம்ஸே கிறிஸ்டின் மாதிரி. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரில, ஒன்றும் பண்ணுறது தெரில. அவங்க சர்ச்சில் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருந்தாங்க, ஒரு பிலீவிங் லேடி, இயேசுக்குள்ளாக இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஸோ அந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஷி வெண்ட். போன போது அந்த அம்மா அந்த சைக்காட்ரிஸ்ட் அவங்க கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, ஏதாச்சு, உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவள் சொல்லிகிட்டே இருக்கா, நான் என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு தோல்வி, என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் தோல்வி தான், என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தோல்வி தான், என்னோடய சோஷியல் லைஃப்பில் நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, என்னை வந்து ஒரு ஃபெயிலியராக பார்க்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு சக்சீட் இன் எனிதிங். இந்த டென்ஷன் வந்து எனக்கு டிப்ரெஷனில் போயிடுது, மென்டலி ஐ எம் கம்ப்ளீட்லி நோவேர், ஐ எம் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட், எனக்கு இதுக்கு மேலே இல்லை வாழணுமா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. சூசைட் கூட நான் 2 வாட்டி அட்டன் பண்ணேன், பட் நத்திங் ஒர்க்ட் அவுட் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து அவங்கள அந்த ஹிப்னனைஸ் மாதிரி பண்ணி, ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் இன் டு ஹர் மைண்ட், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 25-30 வயசுக்கிட்ட இருக்கிற லேடி தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களோட பாஸ்ட்டை வந்து அவங்க அப்படியே ஆராய ஆரம்பிக்கிறாங்க அந்த சைக்காட்ரிஸ்ட். என்ன நடந்துச்சு, இந்த வயசில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை தெரியல, அது வரைக்குமே ஃபெயிலியர்னே இருக்குது. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு, ஒரு மனசில் ஒரு ஆழமான ஒரு நினைவு வந்து அவங்களுக்கு மெமரி வந்து பதிஞ்சிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, when she was in 5th standard in her class, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. ஏதோ ஒரு தவறு செஞ்சதை வந்து அவங்க டீச்சர் கண்டித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண்ணை முன்னால் கிளாஸ்க்கு முன்னால் வர வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, அந்த பிளாக் போர்டு இருக்குல்ல, அந்த பிளாக் போர்டில் நீ போய் ஐ ஆம் எ ஃபெயிலியர்னு எழுது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அது எல்லார் முன்னாலேயும் அதை வந்து இது பண்ணுறது போது வேறு வழியில் டீச்சர் சொன்னால் எழுதி தானே ஆகணும். ஸோ ஷீ ரைட்ஸ் ஐ ஆம் எ ஃபெயிலியர்னு எழுதுறா. ஐ ஆம் எ ஃபெயிலியர்னு எழுதிட்டு அவளை போய் உட்கார வச்சுட்டு கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்க. 40 பேரில் ஒருத்தரையாக கூப்பிட்டு வாட் டு யூ திங்க் ஆஃப் தட் கேர்ள், அந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற அப்படிங்கிறத எழுது அப்படின்னு. அப்போ அந்த 40 பேரும் பார்த்திங்கன்னா அவளை ஒரு கேலி பண்ணி பரிகாசம் பண்ணி அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி 40 வாக்கியங்கள் வந்து அந்த போர்டில் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு அவளை பற்றி அவள் வந்து ஐ எம் எ ஃபெயிலியர்னு எழுதிட்டா, ஏன்னா மிஸ்ஸு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மிச்சம் இருக்க 40 பேரும், அந்த 39 பேரும் அவங்கள பற்றி தவறான ஒரு வாக்கியத்தை, தவறான ஒரு அறிக்கையை அந்த பிளாக் போர்டு ஃபுல்லாகவே எழுதிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு மனசு கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. அப்போ நான் வாழ்க்கையில் அவ்வளோதானே, எனக்குன்னு வாழ்க்கை இல்லையே, நான் இவ்வளோ மோசமான ஆளா, நான் ஒரு ஃபெயிலியராக, நான் வந்து அதில் வந்து என்னென்னமோ எழுதிருந்துருக்கு. ஸோ அதெல்லாமே உண்மையோ இல்லையோ, பட் வென் ஷி ரெட் இட், அதை படித்த உடனே ஜனங்க மத்தியில், சுற்றி இருக்கிற ஃபெலோ கிளாஸ்மேட்ஸ் மத்தியில், அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலுமே அது மனசில் என்ன பதிஞ்சிச்சுன்னா, ஐ ஆம் ஃபிட் ஃபார் நத்திங், எனக்கு நான் உருப்படாத ஆள் அப்படிங்கிறத மனசில் அந்த 40 வாக்கியமும் அவளோட மனசில் உள்ள ஆழத்தில் ஆயிடுச்சு. ஸோ வென் ஷி வாஸ் க்ரோயிங் அப், என்ன பண்ணாலுமே என்ன வந்து நிற்குது, அந்த பிளாக் போர்டு வந்து நிற்குது. அந்த பிளாக் போர்டு வந்து இதுதான் நீ யூர் அ ஃபெயிலியர், நீ பண்ண மாட்டேன், உன்னால் முடியாது அப்படின்னே அவங்க வளர்ந்ததில் அவங்களால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாத, மேற்கொள்ள முடியல, ஜெயிக்க முடியல.
அப்போது கரெக்டான ப்ராப்ளமை இந்த அம்மா சைக்காட்ரிஸ்ட் அம்மா ஹூ இஸ் அ பிலீவர், இயேசுவை நம்புகிறவங்க, இயேசுக்குள்ளாக இருக்கிற நல்ல ஒரு விசுவாசி, அவங்க அதை கண்டுக்கிட்டு அவங்க திருப்பி அவங்கள வந்து அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்க? திருப்பி அதே கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் திருப்பி அதே இன்சிடெண்ட் வந்து திருப்பி ஷீ இஸ் ஆஸ்கிங் தட் டு டெல், என்ன ஆச்சு சொல்லு. இப்போ இதே நடக்குது. திருப்பி இதே மாதிரி அவள் ஐம் அ ஃபெயிலியர்னு எழுதுறா, நான் எழுதுகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னு ஃபுல்லாக சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அழ ஆரம்பித்தோடனே சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, லாஸ்ட் பெஞ்சில் ஜீசஸ் இருப்பார், இன்னொரு ஸ்டூடெண்ட் நீ பார்க்கல, நீ உன்னோட லைஃப்பில் நீ அந்த ஸ்டூடெண்ட்டை நீ பார்க்கல, ஏசப்பா இருக்கிறாருப்பார், அவர் இப்போ வராருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை இதை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறாங்க. விஷுவலைஸ் பண்ணி அவர் வந்து அழகாக பிளாக் போர்டுக்கிட்ட நின்று டஸ்டர் எடுத்து ஹீ வைப்ஸ் ஆன் எவ்ரி திங் வைப்ஸ் எல்லாம் அந்த பிளாக் போர்டை திருப்பி க்ளீன் ஆக்கிறார். அவங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, பாரு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இஸ் வைப்பிங் அவுட் ஆல் யுவர் இன்னபிலிட்டிஸ். நீ வந்து உன்னோட இயலாமைகள், உன்னோட இதை நீ ஃபெயிலியர்னு நினச்சப்பாரு, அது எல்லாத்தையும் அவர் வந்து அழிச்சிடுறாரு. இப்போ பாரு, இந்த பிளாக் போர்டு இஸ் க்ளீன். இப்போ யார் இருக்காங்க? இயேசு இருக்கிறார். நீ இயேசுவை நம்பினா உனக்கு கண்டிப்பாக யூ வில் பி அ விக்டோரியஸ் பர்சன் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு எழுதுறாரு. அதில் என்ன நம்பினா நீ வந்து கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அதில் எழுதுறாரு. அதை எழுதுறாருங்க. இவங்க சொல்கிறாங்க, இவங்க ஷீ சீயிங் தட் ஹேப்பன் இன் ஹர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை பார்த்த உடனே இந்த அம்மா அதை ஒரு ஹாஃப் சப்கான்ஷியஸ் இதில் ஷீ ஸ்டார்ட்ஸ் க்ரையிங். இல்லை, ஆமாம், ஐ எம் நாட் அ ஃபெயிலியர், ஐ வில் கெட் சக்ஸஸ், நான் ஒரு விக்டோரியஸ் பர்சன், த்ரூ கிரைஸ்ட் ஐ ஆம் விக்டோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 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 செஷன் முடிக்கிற டைமில் அவங்க ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக, இல்லை எனக்கு ஐ எம் நாட் அ ஃபெயிலியர், இன்னையிலேருந்து என்னோடய வாழ்க்கை வேறு மாதிரி போக போகுது, ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை நல்லா பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, ஷீ ரியலி அச்சீவ்ட் சச் அ லாட் இன் ஹர் லைஃப். அத்தனை 30 வருஷம் 28 வருஷம் 30 வருஷம் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபெயிலரை தவிர வேறு எதுவும் பார்க்கல. பட் ஆஃப்டர் தட் அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அவங்க கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு மகளாக மாறினாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லி, இல்லை உன்னால் இது முடியாது, யூ ஆர் நாட் தட் பர்சன், யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன், நீ வந்து ஒன்னால் எதுவும் முடியாது, யூ ஆர் ஆல் லூசர், யூ ஆர் அ ஃபெயிலியர், ஒன்னால் இது விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்கிறது, அது நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த வயசில் தான் ஆகுதுன்னு. அப்படி கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அந்த குழந்தை என்ன சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் உனக்கு முடியாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறது, அது குழந்தைக்கு அது எஃபெக்ட் ஆகுது. அது என்ன ஆகுது, they grow with that thought in their mind and they happen to be that kind of a person. அந்த மாதிரியே ஒரு ஆளாக மாறிடுறாங்க. அப்போது கர்த்தருக்குள்ளாக நம்ம இந்த நேரத்தில் இன்கேஸ் நம்ம வாழ்க்கையில் யாராவது அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம், நீ சரியில்லை, நீ உன்னோட லைஃப் ஒரு ஃபெயிலியர் தான், நீ இப்படி பண்ணிட்ட, நீ தவறு செஞ்சிட்ட, உனக்கு ஒரு விடிவு கிடையாது, உனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆண்டவர் பார்த்திங்கன்னா ஹி ஆக்சுவலி வைப்ஸ் எவ்ரிதிங் அவுட். அந்த விபச்சாரியான ஸ்திரீயை பார்த்திங்கன்னா அவளை பற்றி அவ்வளோ இது இருக்குது, அவ்வளோ தப்பு இருக்குது, அவள் தவறான அவள் தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஐ ஃபர்கிவ் யூ, எனக்கு வந்து உனக்கு அகேன்ஸ்டாக ஒன்றுமே இல்லை, பட் ஜஸ்ட் டேர்ன் அரவுண்ட் அண்ட் லுக் அட் மீ, என் பின்னால் வா, அவ்வளோதான், ஜஸ்ட் ட்ரஸ்ட் இன் மீ, அவ்வளோதான், ஐ வைப் அவுட் எவ்ரிதிங். நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்புகிற நேரம். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவத்தை பண்ணி வச்சு, இந்த மாதிரி டிப்ரெஷன் எல்லாமே டெவிலோட இது தான், அப்படி கொண்டு வந்து நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட பிரித்து அவன் நம்மளை வந்து அந்த ஒரு நரகங்கிற இதுக்கு கொண்டு போயிடுறான். ஆனால் நம்மளை வல்லடிக்கு நீக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களில் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஹல்லேலூயா. உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால்
வைத்தீர், ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர், எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே, ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே, கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர், கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உன்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, கரடான பாதையில் தூக்கி